ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குருமா குழம்பு வெஜிடேரியன் குருமா நம்ம செய்ய போகிறோம். நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு நாக்கிலே டேஸ்ட் இருக்க மாதிரி ஒரு குருமா இன்றைக்கி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடைசியாக தாளித்து கொட்டியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 3 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி எடுத்துருக்கோம், அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா கிரேவியாக கிடைக்கும். அப்படியும் சேர்க்கலாம், ஆனால் வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். குருமா குழம்பு நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நம்ம 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி அப்படியே கொதி வரட்டுங்க. அதுங்களாரையும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு தேங்காயை நம்ம கீறி எடுத்துருக்கோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம். இஞ்சி ரொம்ப பழகுனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கோம். 2 துண்டு பட்டை எடுத்துருக்கோம். 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கோம். பூண்டு ஒரு 15 பல்லுக்கிட்ட உரித்து வச்சுருக்கோம். குருமாவுக்கு கறி குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி கசகசா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனை எல்லாத்துக்குமே கசகசா ரொம்ப சரி பண்ணுங்க. இது அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. இது அந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துடலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு பதிலாக பீன்ஸ் கேரட் கூட போட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். புதினா தலை ஒரு 4 புதினா தலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும்
இப்போது குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு குழம்பு குருமா ரெடி ஆகிடும். இப்போ குக்கரில் நல்ல விசில் வந்து முடிஞ்சிருச்சு. விசில் அடங்கட்டும். ப்ரெஷர் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு சின்ன சின்னதாக பட்டை எடுத்து வச்சுருக்கோம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ எடுத்துருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம், கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கோம். கல்பாசி போட்டு குருமாவுக்கு தாளிக்கிறப்போ அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு விசில் அடங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குருமா இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. தாளிக்கிறதுக்கான பொருளை நாம முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம்னா ஒன்று ஒன்றா போடுறதுக்குள்ளார அது கொஞ்சம் கருப்பாயிடும். அதனால் ஒன்றா எடுத்து வச்சிட்டோம்னா போடுறப்ப டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மல்லித்தலை, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை டைரெக்டாக குருமாலே போடலாங்க. ஆனால் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் ஒரு வதக்கி போட்டோம்னா நல்ல குருமா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தாளிப்பு பார்த்திங்கன்னா வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். தாளிப்பை குருமாவில் சேர்த்தாச்சு. கூடவே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் மல்லித்தலை, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான மணமான குருமா ரெடி ஆகிடுச்சு. குழம்பு குருமா. இதை நம்ம ஒயிட் ரைஸ்க்கு, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது கறி குழம்பை விடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை இதை பிடிச்சிருச்சுன்னா அடிக்கடி இதை வீட்டில் செய்ய சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.